இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் வித்தியாசமாக ஒரு குக்கிங் ரெசிபி நம்ம கற்றுக்க போகிறோம். அதுவும் வித்தியாசமான ஒரு ஆள். நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து லேடிஸ்லாம் குக் பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு சூப்பரான குக்கான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு குக் பண்ணி நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறாரு. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஏவியன். ஏவியன். உங்களோட சொந்த ஊர்? பெங்களூர் தான் சார். பெங்களூர். உங்களோட மதர் டங்னா கன்னடவா? தமிழ் தான் சார். தமிழ் தான். தமிழ் தான். அப்போ தமிழ்நாட்டில் பூர்வீகம்லாம் எந்த ஊர்? பூர்வீகலாம் கேஜிஎஃப்ங்க. கேஜிஎஃப் கோலார் கோல்ஃபீல்ட்ஸ். சென்னையில் தான் தமிழ் இல்லை, பெங்களூர்லேயே தமிழியன்ஸ் நாங்கள் இருக்கோம். அது பெங்களூர் தான் சார். பொண்ணு வந்தது படிச்சுட்டு எல்லாமே பெங்களூர் தான். தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? வந்திருக்குங்க. எந்த ஊர்? சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னை பிடிச்சிருக்கா? சென்னை பிடிச்சிருக்குங்க. 2 வருஷம் சென்னையில் தான் இருந்தேன். அப்படியா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சுட்டு இருந்தீங்களா? சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஹோட்டலில். இங்கே பெங்களூரில் வந்து பெங்களூர்லேயே ஒரு ஹோட்டலில் தான் வேலை செய்கிறேன். ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க. ஓகே. சமையல் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? சமையல் இன்ட்ரெஸ்ட் அக்காங்கோ அம்மாங்கோ எல்லாம் சமையல் பண்ணும்போது அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து அது ஒரு ஹாபியாகவே வச்சுக்கினேன். ஓகே. கற்றுக்கணும், செய்யணும், நிறைய டிஷ்ஷஸ்ங்க செய்யணும். ஸோ ஹோட்டலில் வேலை செய்யறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாச்சு. அதனால அப்படியே ஹாபியாக பண்ணலாம். ஏதோ ஒரு சான்ஸ் இதை எப்படியோ பண்ணி காட்ட முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் தெரியும்? சிக்கன், ஃபிஷ், அப்புறமா நான்வெஜ் நான்வெஜ்ல எல்லாமே தெரியும். வெஜ்ஜில் கூட நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. நிறைய பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா கொழும்பு இல்லை ஃப்ரை, ட்ரை ஐட்டம்ஸு. ஸோ இப்போ வீட்டில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டு உங்களை சமைக்க விட்டுறாங்களா? ஆமாம் சார். பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். கொஞ்சம் சான்ஸ் விட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்த தடவை எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. கண்டிப்பாக. நான் உங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கேன். ஓகே. உங்களுக்கு எப்போ சமைக்கணுமோ அப்போ தான் நீங்கள் சமைக்கணும். சரிங்க சார். ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு தாய் கிரீன்ஸ் கறின்ட்டு. ஸோ அதில் நிறைய வெஜிடபிள்ஸ், கிரீன் பீஸ் எல்லாம் இருக்குது. பச்சை பட்டாணி, குடமிளகா, தாய் ஸ்டைலில். கண்டிப்பாக. ஆமாங்க சார். ஓகே. காரசாரமாக இருக்கும் அப்போ? கண்டிப்பாக காரசாரமாக தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா தாய் டிஷ்ஷஸ் எல்லாமே நல்ல ஸ்பைசியாக தான் இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. ஸோ தாய் கிரீன் கறி சிக்கனை வச்சு. ஆமாங்க சார். ஓகே, சூப்பர். தாய் ஸ்டைலில் வந்து கிரீன் கறி சிக்கனை வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். சிக்கன், தயிர், ஏலக்காய், சீரகம், கொத்தமல்லி, புதினா, பச்சை பட்டாணி, எண்ணெய், தேவையான சால்ட், வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேப்சிகம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இல்லையா? ஆமாங்க சார். ஸோ வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் 4 பேஸ்ட் ஆக்கிட்டீங்க. பேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அடுப்பத்தை வச்சுருவோமா? இதில் என்ன வேணும்? சீரகம், பட்டை, ஏலக்காய் மூணும் இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டவ் கொஞ்சம் கம்மியில் வச்சுக்கணும்னா அந்த ஆயில் அந்த இது இதாகாது. சீரகம், பட்டை, ஏலக்காய். இது கொஞ்சம் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க அந்த பேஸ்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டணும். அது மிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதே ரெசிபியை வந்து சிக்கன் பதிலாக வந்து ஃபிஷ்ஷு, மட்டன் என்ன வேணால் யூஸ் பண்ணலாமா? ஃபிஷ்ஷு, மட்டன் தான் யூஸ் பண்ணலாமா. ஆனால் ஃபிஷ் யூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷை இந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப தராம்னா ஃபிஷ்ஷு ஒஞ்சிடும். ஆமாம். அதனால ஃபிஷ்ஷை வந்து ஒரு மைதாவும் எக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டிப் பண்ணி ஒரு வாட்டி ஆயில் ஃப்ரை பண்ணிக்கணும்னா அது ஃபிஷ் வந்து ஒடியாது. அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா மசாலாலாம் இது பண்ணதுக்கப்புறம் இதில் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் இது டேஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். ஃபிஷ்ஷோட இது வெளியே போகாது. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால் ஷெஃப் இல்லை ஃபுல் ஷெஃப்னு சொல்லலாமா? முக்கால் ஷெஃப்னு சொல்லலாங்க. முக்கால் ஷெஃப். ஸோ இன்னும் ஒரு 2-3 டிஷ்ஷு கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஷெஃப் ஆகிடுவீங்க. இல்லை, இன்னும் ஒரு 3-4 months அப்படியே இதே இதில் இருந்துன்னா கண்டிப்பாக கற்றுக்கோ. அதுக்கப்புறம் வம்புங்க டே அண்ட் நைட் வீட்டில் சமைக்கணும். அப்புறம் அதுவும் கரெக்டாக. சரி, இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டுடலாமா? சார். எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி? இப்போ 1 kg, 1/2 kg பண்ணுறோம். இப்போ 4-5 பேர் இருக்கோம், 1/2 kg பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 தக்காளி, 3 வெங்காயம். 4 தக்காளி 3 வெங்காயம். தேவையான அளவுக்கு
பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பச்சை மிளகாய் பிடிக்காதவங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் மிளகாத்தூள் போட்டால் அந்த இந்தியன் ஃப்ளேவர் டேஸ்ட் வந்துடும். ஸோ பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த இது இருக்கும். ஸோ இதில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கு. இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பச்சை மிளகானா ஆட் பண்ணிக்கணும். ஸ்பைசி வேணும் காரம் வேணுங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க? 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். 2 பச்சை. ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும்ட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது போட்டோன்னா ஒரு 2 minutes மூடி வச்சிடலாம். அது பாயில் ஆகி அந்த அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது போனதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சிருக்கிறது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணும். நம்மளோட இந்த கலவையிலேருந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறான்றதை பார்ப்போம். அடுத்தது என்ன இதில்? அடுத்தது நம்ம க்ரீன் பீஸ் கேப்சிகம். ஸோ ஆல் கலர்ஃபுல் கேப்சிகமாக எடுத்துருக்கீங்க. டிஷ்ஷு சாப்பிடும்போது கலர்ஃபுல்லாக கிராண்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டெக்னிக். அது நம்ம சரியாக பண்ணலன்னா கூட பார்த்தோன்னே அவங்க மார்க் போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாங்க சார். எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. உப்பு சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ண உடனே கேப்சிகம் ரொம்ப வெந்துச்சுன்னா ஓவர் சாஃப்ட் ஆகிடும். ஆமாம். ஸோ அது அந்த மாதிரி சாஃப்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஸோ சிக்கனை ஆட் பண்ணோம்னா சிக்கன் ஓவராக குக் ஆகும். ஓகே. ஸோ சிக்கனை அது மேலே தூவி போட்டுடலாம். ஸோ இது போனோட இருக்கிற பீஸ் தான் எடுத்துருக்கீங்க? போன்லெஸ்ஸா? போனோட சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் ஃப்ரெஷ் மாத்திரம் வெறும் கறியாக இருக்க சாப்பிட்டோம்னா ரொம்ப சக்கையாக இருக்கும். சரி. ஸோ எலும்பு இருக்கிறதுனால பெட்டராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது ஆக்சுவலாக இது என்ன ஸ்டார்டர் மாதிரியா இல்லை ரைஸோடு சாப்பிடலாமா? இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது சப்பாத்தி இல்லை நம்ம வீட்டில் தோசை என்ன பண்ணோம்னா அது கூட சாப்பிட்டா. ஆனால் ரொம்ப சாப்பிட்றதுனா சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும் இப்போது? இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutesக்குள்ளே குக் ஆகிடும். ஸோ அது இது மூடி போடுறதுக்கு முன்னால் நம்ம மின்ட் லீஃபும் புதினாவும் இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அது மேலே போட்டோம்னா வாசனையாக இருக்குங்க. ஓகே. ஸோ தயிர் வந்து கடைசியில் தயிர் கடைசியில் அது இருக்கிறதுக்கு முன்னால் அந்த மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் அந்த கேர்டு ஊற்றினோன்னா திக்னஸ் கொடுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி ஒரு 5 minutes விட்டோம்னா ஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ 5 minutes குக் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து 5 minutes ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கும் இல்லையா? குக் ஆகிட்டுருக்கு. நல்லா குக் ஆகிருக்கு. அந்த இதோட கிரேவி சிக்கனோட கிரேவி எல்லாம் மேலே வந்திருக்குமா? ஆமாம். இப்போ கர்ட் ஆட் பண்ணோம்னா அந்த கிரேவி சிக்கனோடவே இருக்கும். சூப்பர். இந்தாங்க கர்ட். த்ரீ 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணோம்னா போதும். ஏன்னா ஓவர் திக்னஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆகிடும். இப்போ கர்ட் போட்டதுனால இன்னும் இதில் இருக்கிற அந்த காரத்தன்மை கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்துச்சு இல்லைங்களா, காரமாக இருக்கிறது கூட கர்ட் போட்டால் அந்த காரத்தை எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம கர்ட் போட்டு முடிச்சோனோ இன்னும் 2 நிமிஷத்தை மூடிட்டு இறக்கிட்டோம்னா டிஷ் ஓவர். அந்த கர்டோட இது பாயில் நல்லா ஆகணும். ஓகே. இது 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிடணும். ஓகே. ஸோ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாமா? இப்போ இறக்கிடலாம். ஓகே. இந்த தாய் கிரீன் சிக்கன் கறி எனக்கு கொடுங்க.
சூப்பர். தாய் கிரீன் கறி வித் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க சார். நீங்கள் வந்துட்டு இன்னும் பெரிய ஷெஃபாக வரணும், அதுதான் எங்களோட ஆசை. ஆனால் வீட்டில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாங்க சார். ஓகே. தாய் கிரீன் கறி வித் சிக்கன் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். தாய் கிரீன் கறி வித் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் அதில் சேர்த்துக்கோங்க, பட்டை சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஸ்ட்டில் வந்து தேவையான அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. 5 மினிட்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு தேவையான அளவு தயிர் அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட தாய் கிரீன் கறி வித் சிக்கன் தயாருங்க.